ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு நாள் காலையில் தாராவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவள் ஸ்கூலில் உட்காந்து ஹாப்பியாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அன்னைக்கு அவங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்களாம். ஏன்னா அன்னைக்கு அசம்பிளியில் பிரின்சிபல் மேம் அவங்க எல்லாருக்குமே போன வீக்கோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸ்டார்ஸ் கொடுக்கறதும் குட்டி குட்டி மெடல்ஸ் கொடுக்குற அவார்டு நடக்க போகுதான். அவங்க எல்லாரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க பிரின்சிபல் மேம் வந்தாங்களாம். பிரின்சிபல் மேம் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே பார்த்தாங்களாம். பிரின்சிபல் மேம் இவங்க எல்லார பற்றியும் எடுத்து வச்சுருந்த அந்த அசஸ்மெண்ட் நோட் புக்கு காணாமல் போயிடுச்சான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பதட்டமாயிட்டாங்களாம். ஆனால் தாரா உடனே கையை தூக்கி, மேம் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னாலாம். தாராவோட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வாணி, சித்து, அப்புறம் மனோஜ் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்களாம். பிரின்சிபல் மேமும் ஹாப்பியாக, ஓகே தாரா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு 1 hour டைம் தரேன், அதுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே மேம், நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரும் காரிடாரில் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு தயாரானாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லைப்ரரி. 4 பேரும் லைப்ரரிக்குள்ளே போனாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க. ஒருத்தர் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்த புக்ஸுக்கு பின்னாடி தேடுறாங்க, ஒருத்தர் ரேக்குக்கெல்லாம் பின்னாடி தேடுறாங்க, ஒருத்தர் டேபிள் மேலே இருக்கிற புக்ஸுக்கெல்லாம் பின்னாடி தேடுறாங்க. எங்கேயுமே அந்த ப்ரௌன் கலர் கவர் போட்ட நோட் புக்கை காணலை. அவங்க லைப்ரரியன் மேடத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்க, நேற்று பிரின்சிபல் மேம் இங்கே வந்தாங்களா அப்படின்னு. அப்போ லைப்ரரியன் சொல்கிறாங்க, இல்லைம்மா நேற்று பிரின்சிபல் இங்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. லைப்ரரியில் தேடியாச்சு, அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகிறாங்களாம். ஸ்போர்ட்ஸ் ரூம் ஆல்ரெடி அங்கே உள்ள ஸ்போர்ட்ஸ் சாமானால் பயங்கர கலைஞ்சு போய் கசகசன்னு இருக்கான். அதுக்கு நடுவில் அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஒரு இடத்துல ஏதோ ப்ரௌன் கலரில் தெரியுது அப்படின்னு சித்து ரொம்ப எக்ஸைட்டடாக போய் அதை எடுத்துகிட்டு வந்தானா. கடைசியில் பார்த்தா அது யாரோ வச்சுட்டு போயிருந்தா லஞ்ச் கவரான். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரூம்லேயும் கிடைக்கல, அடுத்து நம்ம கம்ப்யூட்டர் லேப் போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கம்ப்யூட்டர் லேபுக்கு போனாங்களாம். கம்ப்யூட்டர் லேபில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும்போது மாணி கீழே இருந்த ஒரு பிரிண்டர் பக்கத்தில் பெயிண்டில் இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தாங்களாம். மாணி பார்த்ததும், என்ன யாரும் இங்கே நடந்து வந்த மாதிரி இருக்கே, ஆனால் அவங்க காலில் பெயிண்ட் ஒட்டி இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சாலாம். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டினாலாம். எல்லாரும் பார்த்துட்டு, ஆமாம் யாரும் பெயிண்ட் காலோடு இங்கே வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பெயிண்ட் இங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா அப்போ ஆர்ட் ரூம்ல இருந்து தான் பெயிண்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஆர்ட் ரூமுக்கு கிளம்புறாங்க. ஆர்ட் ரூம்ல எல்லா பெயிண்டிங்ஸ் கடியில் அங்கே இங்கன்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போது ஒரு டேபிள் மேலே நிறைய பேப்பர்ஸ்க்கு கீழே ஒரு ப்ரௌன் கவர் போட்டிருக்கிறது தாரா பார்க்குறா. அதுதான் பிரின்சிபலோட நோட் புக். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டார் ஸ்டிக்கர் கீழே விழுந்து கிடக்கிறத மனோஜ் பார்க்குறான். அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, நேற்று பிரின்சிபல் மேம் ஆர்ட் ரூமுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட ஆர்ட் எல்லாம் பார்த்து கிரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரம் தான் அவங்க தெரியாமல் நோட் புக் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நோட் புக்கை எடுத்துட்டு வேகமாக ஓடி போய் பிரின்சிபல் மேம் கிட்ட கொடுத்தாங்க. பிரின்சிபல் மேம்க்கும் ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு அசம்பிளியில் இவங்க எல்லாருமே போன வீக் வாங்கின கிரேட்ஸோடு சேர்த்து இவங்க 4 பேருக்கும் ஜூனியர் டிடெக்டிவ்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு புது அவார்டையும் பிரின்சிபல் மேம் கொடுத்தாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய குட்டி ஸ்டோரி கேட்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.